மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, உன்னன்பு சங்கமத்தி நன்றி காணிக்கை, எந்த நண்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். உள்ளங்கள் என்றென்றும் உம்மை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உம்மையில்லா ஒரு நிறைவும் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை, உம்மையில்லா ஒரு நிறைவும் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம வாழும் நாளெல்லாம் நம்ம கூடவே இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட வேண்டிய ஒரு பெரிய உறவு, ஒரு பெரிய உடனிருப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம ஏசப்பாவாக தான் குட்டீஸ் இருக்க முடியும். அவருடைய உடனிருப்பும் அவருடைய வழிகாட்டுதலும் நமக்கு இருந்துட்டாலே போதும் லைஃப்பில். வேறு என்ன இல்லைனா கூட நம்ம அதுக்கு கவலைப்பட வேண்டாம். அவருடைய உடனிருப்பு இருக்கும்போது நமக்கே தெரியும் எது நடந்தாலும் அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நடத்துவார். ஏன்னா நான் அவருடைய பார்வையில் உண்மையாக இருக்கேன், அவருக்கு நான் உண்மையானதாக செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நம்ம கண்டிப்பாக எல்லா சூழ்நிலைகள்லையும் அவர் நமக்கு கொடுக்குறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக இருக்குங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம் குட்டீஸ். ஏன் அப்படின்னா 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருங்கள் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ். இதையும் நம்ம சோர்வின் நேரத்தில் இருக்கும்போதையும் இருக்கிறதையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு வெறுப்பு, நம்ம கடவுளை ஏன் கும்பிடணும், ஏன் நான் அவர்கிட்ட போய் எல்லாம் சொல்லணும், நிறைய நம்மளுக்குள்ள என்ன பண்ணணும், நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு ஆப்போசிட்டாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படிதானே? ஆனால் என்ன சொல்கிறாங்க, நடக்கிற சூழ்நிலை எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் அவர் உனக்கு நடத்துவாருங்கிறது நீ புரிஞ்சுக்கிட்டனா எந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட அவருடைய கைகளுக்குள்ளேயே நீ இரு. எப்படி இருக்குது? அவருடைய கைகளுக்குள்ளேயே நீ அடங்கி இரு. அப்படி இருக்கும்போது என்ன போராட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அவர் உன்னைய அருமையாக, உன்னை ஒரு உயர்ந்த ஒரு பொக்கிஷமாக எல்லாரும் வியந்து பார்க்கும்படியாக உன்னை கொண்டு நிப்பாட்டுவாருன்னு நமக்கு சொல்கிறாங்க குட்டீஸ். நம்மளோட லைஃபு எல்லோருடைய பார்வைக்கும் ஆசீர்வாதமானதாக இருக்கணும் அப்படின்னா அது நம்மளோட திறமையினாலேயோ இல்லை நம்மளுடைய ஞானத்தினாலேயோ முடியாது. அவருடைய உடனிருப்பு, நம்மளோட திறமை ஞானம் எல்லாமே தேவை தான். அது எல்லாமே அவரிடத்துலேருந்து தான் வந்ததுங்கிறபோது அவருக்கு தான் அந்த டாக்டர்ஸ் எல்லாத்துமே தெரியும், நம்மளை எப்படி வழிநடத்தணும், எப்படி நம்மளோட அவருடைய பாதையில் நம்ம உயர்வை கண்டாலும் கூட நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவரால் மட்டும்தான் நமக்கு சொல்லித்தர முடியும் குட்டீஸ். ஸோ அதனால தான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவருடைய கரத்தின்குள்ளேயே நம்ம இருக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக நம்மளையும் இப்போ இருக்கிற சூழ்நிலையை விட தேவன் அதிகமாக உயர்த்துவதற்கு பலனுள்ளவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தகப்பனை நம்ம கூட வச்சிருக்கும் போது, அவருடைய கைகளுக்குள்ளே நம்ம இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் பொறுத்து நம்ம எதுக்கும் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட இப்போ கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளே நாங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் எங்களை தெரிந்து கொண்ட உமது கிருபைக்காக நன்றி டாடி. ஏசப்பா, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து உம்முடைய சித்தத்தின்படி நடத்துனீங்க. இனியும் கூட எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக நீங்கள் வைத்திருக்கீங்கிறத நாங்கள் விசுவசிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியாக நடத்துங்க. ஆமீன்.